42 வயதாக இருக்கும் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது நீளமான முடியை வளர்த்துக் கொண்டு ரசிகர்களுக்கு கடைசி ஒரு முறை விளையாடுகிறார் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஓய்வின் முடிவில் தான் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து இன்னமுமே ஒரு நிலையான தகவல்களுமே கிடைக்கவில்லையா. ஏனென்றால் இளம் வீரர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக தான் தோனி அவர்கள் தற்பொழுது பேட்டிங் செய்து வருவதும், குறிப்பாக மும்பை அணிக்கு எதிரான நெருக்கடியான கட்டத்தில் கூட களமிறங்கிய தோனி அவர்கள் 3 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் விளாசி அசத்தியது மட்டும் இல்லாமல் மேலும் தோனிக்கு சாதகமான விதிகளும் தற்பொழுது IPL தொடரிலுமே இருந்து வருகிறது. அதாவது தோனி அவர்கள் நல்ல உடல் தகுதியுடன் இருப்பதால் இதுதான் கடைசி சீசனா இல்லை மீண்டும் ஒரு ஆண்டு விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிக மத்தியில் இருந்து வருவதும், இதற்கிடையில தோனி அவர்களுடைய நண்பரும் CSK அணியுடைய ஜாம்பவனுமான சுரேஷ் ரெய்னா அவர்களிடம் இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டு, மேலும் இவர் நல்ல உடல் தகுதியில் இருப்பதாகவும் அவர் அடுத்த சீசனில் விளையாடுவாரா என்ற ஒரு கேள்வியுமே முன்வைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த ரெய்னா அவர்கள் தோனி அவர்கள் நிச்சயம் 2025ஆம் ஆண்டு சீசனில் விளையாடுவார் என்று கூறி, மேலும் கிரிக்கெட் வர்ணனையை ஆங்கிலத்தில் கேட்காமல் போஜ்புரியிலும் கேட்பதாக ரெய்னா அவர்களுமே குறிப்பிட்டு வந்திருக்காரு. அதாவது போஜ்புரியில் நல்ல முறையில் கிரிக்கெட் வர்ணனை செய்வதாக தம்மிடம் தோனி அவர்கள் பாராட்டியதாகவும் ரெய்னா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் ரெய்னா சொன்ன இந்த பதில் தற்போது ரசிக மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. ஏனென்றால் IPL உடைய 2023ஆம் ஆண்டு சீசனில் CSK அணி கோப்பை வென்ற உடனே தோனி அவர்கள் ஓய்வு பெற்று விடுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அப்பொழுதே இது குறித்து பேசிய ரெய்னா தோனி அவர்கள் மீண்டும் விளையாடுவார் என்றும் பதிலளித்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.